வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு மேலே கால்சியம் குறைபாடு வருவது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது நம்ம உடலுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். எலும்பு வலி, மூட்டு வலி, பற்கள் பலவீனம், கால்கள் நடக்க முடியாத ஒரு நிலை, இது எல்லாமே வர்றதுக்கு ஒரு காரணம் கால்சியம் குறைபாடு. அதனால தான் உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில உணவுகள் நம்மளுடைய கால்சியத்தை அதிகப்படுத்தும். வயது ஆக ஆக நம்மளுக்கு உடலில் கால்சியம் சத்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ 60 வயசுக்கு மேலே நம்ம கால்சியம் உள்ள உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிற பொழுது தான் நம்ம கால் வலி இல்லாமல் நல்லா நடக்க முடியும். ஸோ அந்த உணவுகள் என்னென்ன, நம்ம வீட்டிலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவுகள், அந்த உணவுகள் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் கால்சியம் குறைபாடு வந்தால் என்ன மாதிரியான நோய்கள் வரும், வந்ததுக்கப்புறம் எப்படி சரி பண்ணலாம்ங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கால்சியம் குறைபாடு ஏன் வருது அப்படின்னா, நம்ம உடலில் 99% கால்சியம் எலும்புகளாக தான் சேமிக்கப்படுது. ஸோ 60 வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் அந்த கால்சியத்தை சுருக்கி எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய திறனும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்னா, வயது அதிகரிப்புனால விட்டமின் டி குறைய ஆரம்பிக்குது. ஸோ எலும்புகள் பலவீனம் ஆகிறதுக்கு விட்டமின் டி குறைபாடுனாலையும் கால்சியம் குறைபாடுனால தான் எலும்புகள் பலவீனமாகுது. ஸோ நம்மளுடைய எலும்புகள் நல்லா உறுதியாக இருக்கணும்னா அதுக்கு விட்டமின் டியும் கால்சியமும் தேவை. ஸோ வயது காரணமாக விட்டமின் டி. அடுத்து நம்மளுடைய உடலுடைய இயக்கத்தினாலையும் நம்மளுக்கு விட்டமின் கால்சியம் குறைபாடு ஏற்படும். அடுத்து சூரிய ஒளி குறைவாக கிடைக்கிறது. சூரிய ஒளி நம்ம உடம்புல படணும். காலையில் வெயில் படுறது ரொம்ப நல்லது. அவ்வப்போது நம்ம காலையில் சூரிய ஒளியில் நிற்கணும், இல்லைன்னா நடக்கணும், வெளிச்சத்தில் வரணும். ஏன்னா அங்கேருந்து நம்மளுக்கு விட்டமின் டியும் கால்சியமும் கிடைக்கும். அப்புறம் சத்தான உணவுகளை தவிர்த்தல், இதனால தான் கால்சியம் குறைபாடு வருது. முக்கியமாக பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு பிறகு ஹார்மோன் மாற்றம் ஏற்படும். ஸோ இதனால் பலருக்கும் எலும்புகள் மெலிதாகி உடைக்கப்படும். ஸோ பெண்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 40 வயது அடைந்த பெண்களுக்கு மெனோபாஸ் ஆயிரும். ஓகேங்களா? மெனோபாஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த பீரியட் நின்றும். அந்த நின்ற ஸ்டேஜ் தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெனோபாஸ் ஆகும்போது இது ஆகிறதுக்கு காரணம் அவங்க உடம்புல ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால தான் அது நடக்குது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு எலும்புகள் பலவீனமாகும். ஸோ இதனாலையும் அந்த எலும்புகள் மெலிதாக போகிறதுனால இதனால கால்சியம் குறைபாடு வரும். அடுத்து கால்சியம் குறைபாடால் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளை பார்க்கலாம். நம்மளே பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு கை நகம் சாதாரணமாக உடையும். கால் நகமும் சரி, கை நகம் உடையும். இந்த கை நகம் உடையிறது நம்ம ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்குவோம், ஆனால் அது நம்மளுடைய கால்சியம் குறைபாடுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி நிறைய பேருடைய கைகள், அந்த விரல் நகத்தில் என்னென்னா ஒயிட் கலரில் கோடு கோடாக தெரியும். அதெல்லாமே கால்சியம் குறைபாடுன்னு வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். எலும்புகளில் வலி ஏற்படுறது, மூட்டுகளில் வலி ஏற்படுறது, அதே மாதிரி கால் கை நகங்கள் உடைஞ்சு போகிறது, பற்கள் மெலிதது, பற்கள் உடைந்து போகிறது. நிறைய பேர் ஏதாவது சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட பல்லு உடஞ்சி போயிடும். இது எல்லாமே என்னது, கால்சியம் குறைபாடோட ஒரு அறிகுறி. அடிக்கடி அவங்களுடைய உடலில் அதிகமாக சோர்வு ஏற்படும். நரம்பு தசைகளில் பிடிச்சிக்கிறோம். இது எல்லாமே நம்ம உடம்புல கால்சியம் குறைபாடு இருக்குங்கிறதுக்காக காட்டக்கூடிய ஒரு அறிகுறி தான். சிறந்த 5 கால்சியம் நிறைந்த உணவுகளை பார்க்கலாம். அதில் முதலாவது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுங்க. இதுதாங்க எளிதான வழி. தினமும் 1 கப்பு பால், தயிர் இல்லைன்னா பன்னீர் மாதிரியான பொருட்களை சாப்பிட்டா நம்மளுக்கு 250 300 mg கால்சியம் தாராளமாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாலோ பன்னீரோ இல்லை மதியான நைட் டைமில் ரைஸ் கூட தயிர் வச்சோ சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கால்சியம் கிடச்சிடும். சிறந்த நேரம் என்ன, காலை இல்லைன்னா இரவு உறங்குவதற்கு முன்னாடி பால் குடிக்கிறது மிகச்சிறந்தது. ஓகேங்களா? நைட்டு தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு பாலை சூடாக குடிங்க.
குளிர்ந்து குடிக்காதீங்க. அடுத்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, பொதுவாக நிறைய பேருக்கு வந்து பால் பிடிக்கும், சில பேருக்கு உடலுக்கு ஒத்துக்காது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்னா பாலில் வந்து லாக்டோஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா ஒவ்வொருத்தர் உடலுக்கு வந்து ஒற்றுக்கொள்ளும், ஒவ்வொருத்தர் உடலுக்கு வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் பால் கால்சியம் இருக்குது இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உடலுக்கு ஒத்துக்காதவங்க பால் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக அதாவது பாதாம் பால் இருக்குல்ல, ஆல்மண்ட் மில்க், அந்த பாதாம் பால் இல்லைன்னா சோயா மில்க் இதை வந்து எடுத்துக்கிறேங்க. நம்ம நார்மலாக உள்ள இந்த மாட்டு பால் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த 2 தாவர ப்ராடக்ட், அனிமல் ப்ராடக்ட்டை இது பண்ணிவிட்டு தாவர ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிறேங்க. உங்கள் உடலுக்கு வந்து அது செட் ஆகும். செகண்ட் உணவு என்னென்னா எள்ளுங்க. அதாவது ஒரு டீஸ்பூன் எள்ளில் வந்து 90 mg கால்சியம் இருக்குது. அதாவது தினமும் சிறிய அளவில் நம்ம எள்ளு சேர்த்தாவே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ எள்ளுங்கிறது நம்மளுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கக்கூடியது. ஸோ இயற்கையாகவே நம்மளுக்கு ஒரு நல்ல கால்சியம் வேணும் அப்படின்னா நம்ம எள்ளுலேருந்து வரக்கூடிய அந்த நல்ல எண்ணெயை நம்ம உணவில் சேர்த்துக்கிறலாம். இல்லைன்னா எள்ளை வந்து உணவாக நம்ம சேர்த்துக்கிறலாம். இது எப்படியெல்லாம் சாப்பிட்லாம்? எள்ளு பொடி வச்சு எள்ளு பொடி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம், எள்ளு லட்டு சாப்பிட்லாம், எள்ளு எண்ணெயை வந்து நம்ம சமைக்கவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை குளியலுக்கும் யூஸ் பண்ணலாம். இது நம்மளுடைய எலும்பு வலிமை மட்டும் இல்லைங்க, நரம்பு பலத்தையும் அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ எள்ளை சட்னி இந்த மாதிரி எள்ளை வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் எள்ளை வந்து பயன்படுத்தி தான் அவங்க 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் கால் வலிமை கை வலிமையோடு வாழ்ந்தாங்க. அது மாதிரி நம்மளும் வாழணும். ஸோ எள்ளை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறேங்க. அடுத்து 3வது உணவு என்னென்னா முளைக்கீரைகள் அண்டு முருங்கைக்கீரைங்க. இந்த 2 கீரையுமே உண்மையிலே ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கால்சியம் சத்துக்கு சிறப்பான ஒரு உணவு அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரை நம்ம பார்க்குற திசைகள் எல்லா இடங்கள்லையுமே முருங்கைக்கீரை அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு கடையில் வாங்கினாலும் ஒரு கட்டு 15 ரூபா, இல்லைன்னா ரொம்ப சீப்பான இடங்களில் 10 ரூபா இப்படி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு கப்பு முருங்கைக்கீரையில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 300 mg வரைக்கும் நம்மளுக்கு கால்சியம் தாராளமாக கிடைக்கும். முளைக்கீரை அதாவது ஸ்பினாச்சுன்னு சொல்லுவோம்ல, மற்ற முளைக்கீரைகளில் வந்து ஒரு கப்பு நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு 250 mg கிராம் கால்சியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கீரையை எடுக்க சொல்லியாச்சு. இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். வாரத்தில் 3 முறை கீரையை கூட்டு இல்லைன்னா சாம்பாரில் சேர்த்து சாப்பிடுங்க. சாம்பாரில் போட்டோ இல்லை தனியாக பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடுங்க. அடுத்து சூரிய ஒளியில் உலர்த்தி முருங்கை இலையை தூள் செஞ்சு அதை காலையில் சுடுதண்ணியில் அந்த 1 டீஸ்பூன் முருங்கை பவுட்ரை கலந்து நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிச்சு வரும்போது உங்களுக்கு கால்சியம் சத்தும் கிடைக்கும், ஹீமோகுளோபினும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முருங்கை இலைகளை நம்ம பவுட்ரு பண்ணி இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். டைம் இருக்கிறவங்க அவ்வப்போது முருங்கை இலையில் சூப் செஞ்சு குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பெரியவங்க நீங்கள் எல்லாருமே வந்து எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு தேவையான அனைத்து விட்டமின்ஸ்களும் மினரல்ஸ்களும் கால்சியம் எல்லாமே வந்து முருங்கை இலையில் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 4வது உணவு என்னென்னா சிறுதானியங்கள். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, அதாவது சோளம், ராகி, கேழ்வரகு இது எல்லாமே நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுங்க. இது நம்ம அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்த உணவு. ஸோ இதெல்லாமே சாப்பிட்டு அவங்க வந்து நல்லா திடமாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ திருப்பி கொண்டுட்டு வரணும். திருப்பி வந்து நம்ம இந்த உணவுகளை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும். ஸோ இது எல்லாமே கால்சியம் நிறைந்த உணவுங்க. அதாவது ராகி அது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மில்லட்னு சொல்லுவோம். இந்த ராகிலெல்லாம் 100 கிராம்லேயே 350 mg கால்சியம் இருக்குதுங்க. அதே மாதிரி ராகியில் வந்து ராகி கூழ் நம்மளுடைய முன்னோர்கள் அது இந்த வயலில் வேலை செய்வாங்களே விவசாயிகள், அவங்கெல்லாம் வந்து காலையில் உணவு இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன்லாம் எடுக்க மாட்டாங்க, கூழ் தான் குடிப்பாங்க. அதுவும் இந்த கேழ்வரகு சோளம் இந்த மாதிரியான கம்பு இதில் வரக்கூடிய
அந்த கூழ் குடிச்சு தான் அவங்களாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக எனர்ஜியாக அந்த நாள் ஃபுல்லாக அவங்க ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் 2 இட்லியை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஆக்டிவே இருக்காது, சுறுசுறுப்புனஸே இல்லை. அந்த அளவுக்கு காலம் மாறி போச்சு. ஸோ நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறணும், சிறுதானியங்களை எடுத்துக்கிறணும். அதில் நிறைய கால்சியம் இருக்குது. இந்த உணவெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது 60 வயசுக்கு மேலே இருக்கும் பொழுது நம்ம எப்போவுமே வந்து நல்லா நம்மளுடைய கை கால்கள் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஒரு உடல்நிலை வந்து கிடைக்கும். ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தாலும் சரி, இந்த உணவு வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் உணவில் சேர்த்துக்கிறீங்க. ராகி, அதாவது கேழ்வரகுல கூழ் செஞ்சு சாப்பிடுங்க காலையில். இல்லைன்னா அடை, இல்லைன்னா லட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி கம்புலாம் வந்து நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம், மிதமான அளவு எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். அந்த கம்பெல்லாம் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ரத்தம் வந்து அவ்வளோவுக்கு ஊற ஆரம்பிக்கும். இந்த ஹீமோக்ளோபின் சொல்கிறோம்ல, அந்த ஹீமோக்ளோபின் அளவு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கம்பு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் வந்து மல்டி விட்டமின்ஸ்கள் வந்து அடங்கி இருக்குது. ஸோ வந்து கம்பு, ராகி இதெல்லாமே கூழ் வடிவத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை தோசையாவோ இல்லை இட்லியாவோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 5வது உணவு என்னென்னா நெத்திலி மீன்க. இது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிறந்த கால்சியம் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கால்சியத்துக்கான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த நெத்திலி மீன்க. ஏன்னா நெத்திலி மீனை வந்து நம்ம எலும்போடு தான் சாப்பிடுவோம். ஆனால் அது வந்து சின்னதாக இருக்கும், எலும்பும் சதையும் சேர்ந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை அப்படியே ஃபுல்லாக சாப்பிடுவோம். அதனால் எலும்பு பலம் வந்து மிக அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாரத்தில் 1 இல்லைன்னா 2 முறை வந்து நம்ம நெத்திலி மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மீனில் வந்து கால்சியம் வந்து அதிக அளவுலையும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிக அளவுலையும், புரோட்டீன்ஸ் வந்து ரிச்சாகவும் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் டியும் இந்த மீனில் இருக்குது. ஸோ இந்த மீன், அதாவது இந்த நெத்திலி மீன் வந்து நம்மளுடைய எலும்பு பலத்தை தரக்கூடிய மீன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மீனை நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து கால்சியம் உறிஞ்சுறதுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம். கால்சியம் மட்டும் நம்ம சாப்பிட்டா போதாது, அந்த கால்சியம் நம்ம உடலில் உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியமானது, தேவையானது. ஸோ சூரிய ஒளி தான் அதனுடைய மிகச்சிறந்த மூல ஆதாரமாக இருக்குது. விட்டமின் டிக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னா சூரிய ஒளி தான். ஸோ காலையில் 7லேருந்து 8:30 மணிக்கு இடையில நீங்கள் 20 நிமிஷம் சூரிய ஒளியில் நிற்கிற பழக்கத்தை வச்சுக்கிறீங்க. அங்கே உங்களுக்கு சூரிய ஒளியிலேருந்து உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சிறு பழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கணும். உங்கள் உணவுகளை தினசரி சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். அதாவது டீ காஃபி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கால்சியம் உறிஞ்சுறதை தடுக்கும். டீ காஃபி கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். நிறைய பேர்லாம் அடிக்கடி குடிப்பாங்க. அப்படி குடிக்கும்பொழுது நம்மளுக்கு கால்சியம் வந்து நம்ம உடலில் வந்து அது கால்சியத்தை உறிஞ்சுறதை தடுக்கக்கூடியது டீ காஃபி. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக ஹெர்பல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அது மூலிகை டீ காஃபி குடிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ஹெர்பல் டீன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஹெர்பல் டீனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய, இப்போ துளசி நம்ம வீட்டில் வளர்ப்போம், துளசியில் நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா செம்பருத்தி பூ இருக்கும், செம்பருத்தி பூவில் டீ போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா சங்குப்பூ இருந்துச்சுன்னா சங்குப்பூவில் டீ போட்டு குடிக்கலாம். அப்படி இதுவும் வீட்டில் இல்லை அப்படின்னா இஞ்சி இருந்துச்சுன்னா இஞ்சி டீ குடிங்க. இல்லைன்னா க்ரீன் டீ எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி மூலிகை டீகளை குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படும். இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே உங்களுக்கு செரிமானத்தை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கால்சியம் சத்தும் அதிகமாக உறிஞ்சப்படும். அடுத்து வந்து உடற்பயிற்சிங்க. அதாவது மிதமான நடை, அதாவது யோகா செய்யலாம். இல்லைங்க என்னால் யோகா செய்கிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நடங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ½ hour. இந்த மாதிரி உங்களுடைய நடைப்பயிற்சியை வந்து அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக உடலுக்கு எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் உணவுகளில் வந்து அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க. முக்கியமாக பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும்.
ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண உணவுகளை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து பால், எள்ளு, ராகி இதெல்லாமே சேர்த்து ஒரு ஸ்மூத்தியாக செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது உங்களுடைய போனுக்கு நல்ல ஒரு ட்ரிங்காக அமையும். ஓகேங்களா? போனை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு பால், எள்ளு, ராகி 3யும் சேர்த்து ஒரு வந்து ஜூஸாக நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம். கால்சியம் குறைபாடு வந்து ஒரு வயதான பிரச்சனை இல்லைங்க. அது வந்து ஒரு உணவு பழக்கத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்திருந்தால், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.